அது ம். திரு எடப்பாடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், பாஜகவோட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணதுதான். ஜெயக்குமார் ம். சொல்றதுனாலலாம் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஏதாவது பொது வெளியில வந்து ஏதாவது ஒரு விஷயத்த இப்படி உளறிட்டு போறது தான் அவரோட பழக்கமா கூட இருந்திருக்கு. ஆ ஏன்னா, இவர் இதனால வந்து யாருக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு பெரிய நஷ்டம். ஏன்னா பாஜகவை பொறுத்தவரைக்கும் அது தேசிய அளவில வந்து அவங்க அங்க அ அது ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு தான் இப்ப ஜெயிக்கணுன்ற கட்டாயம் இருக்கிறது. ம். பாஜகவுக்கு கிடையாது. முதல்ல அத அவங்க ம். புரிஞ்சுக்கணும். அதுல அதிமுக வந்து இந்த தடவ ஜெயிக்காட்டி, அடுத்தவங்கள வந்து இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக அடிச்சுரும், பாஜக அடிச்சுரும். பாஜக அடிக்காது. திமுக ம். அடிச்சுரும் உங்கள. அதுக்கப்புறம் அவங்க ம். பாஜக வந்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கணும். ஏன்னா பாஜக இன்னும் வந்து ஒரு தமிழ்நாட்டில வந்து ஒரு பெரிய எதிர்க்கட்சியா கூட இல்ல. அதிமுக தான் ம். இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அப்படி ம். இருக்கும்போது, அவருக்கு நேரிடை எதிரி என்று கருதப்பட்டால் அது திமுக தான். திரு ம். செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும், இல்ல திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களும் எல்லாரும் வந்து திமுகவை வந்து பரம எதிரியாக கருதி தான் வந்து அது கூட போட்டி போட்டாங்க.